கௌசி ஒரு விசேஷத்துக்காக ஊருக்கு போச்சு. நாங்கள்லாம் போகல. கௌசி மட்டும் போனதுனால கொண்டு போய் பஸ் ஏற்றிட்டு வந்தேன். உடம்ப பார்த்துக்கோங்க, நான் வர 2 நாள் ஆகும். நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிடவே கூடாது. உள்ளுக்குள்ளே ஃபீலிங்காக இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். கொஞ்சம் சிரிச்சிட்டோம்னாலும் அவ்வளோதான், ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும். பஸ்ஸு கிளம்ப வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கடா. என்னப்பா நேரமே கிளம்பிட்டீங்க? சார், நாளையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை தான் வேலை பார்ப்பேன். அப்படியா? ஏன், என்னாச்சு? சார், சேலரி பத்தலை, அதான் பார்ட் டைமாக சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆட்டோ ஓட்டலான்னு இருக்கேன். ஓகே, வாழ்த்துக்கள். அப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டின்னர் டைமில் வச்சுருச்சுக்க, அண்ணா சிலை ரவுண்டான பக்கம் வந்தீங்கன்னா வந்து என்னை பாரு. அண்ணா சிலையா? அங்கே எதுக்கு சார்? எதுக்கா? அங்கே தான் நைட்டு நான் இட்லி கடை போட்டிருக்கேன். என்னது? நான் கூட 100 வருஷம் வாழணும். நான் அடிக்கிற தம்முக்கும் சரக்குக்கும் 40 தாண்டதே கஷ்டம். இல்லை என்ன இந்த 100 வருஷம் வாழ்றது? இந்த பழம் என்ன பழம்னு தெரியுதுங்களா? யாரும் பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு பார்க்க இது காடை முட்டை மாதிரி தெரியும். இது வந்து இதோட தமிழ் பேர் வந்து மரமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டையில் அரண்மனைக்குள்ளே இருக்குது. இந்த பழத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பழத்துக்குள்ளே கொய்யாப்பழ டேஸ்ட் இருக்கும், மாங்காய் டேஸ்ட் இருக்கும், வாழைப்பழ டேஸ்ட் இருக்கும். அதான் நம்ம அந்த நொங்குக்குள்ளே சின்ன சொலையை ஒடிச்சுனி தண்ணி வரும்ல, அந்த அளவு தண்ணி வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழத்தை நெட்டில் தேடி பார்க்கும்போது இதுக்கு வந்து டுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அபூர்வமாக கிடைக்கிறது. இது வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள்லாம் போருக்கு போவாங்க இல்லையா? அப்போ நீண்ட தூரம் போகும்போது இப்போ மாதிரி தண்ணி கடையில் 20 ரூபா கொடுத்தா வாட்டர் கேன் கிடைக்காது, அப்படிலாம் கிடைக்காது. இது வந்து தண்ணி தாகத்தை தணிக்கும். ஒரு பழம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம தண்ணி தாகத்தை தணிக்கும். இது பாருங்கள், உடச்சுனி தண்ணி வரும். கொய்யா பழம் போலவும் இருக்கும், நெல்லிக்காய் போலவும் இருக்கும். இது வந்து யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இதை பற்றின முழு தகவல், முழு பலன்கள் சொல்லுங்கள். நம்ம மறந்து போன ஒரு பழங்களில் இதுவும் ஒரு வகை. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம் பண்ணுற ஜாதி அப்படின்னா ஒரே ஒரு ஜாதி தாங்க, இந்த பொஞ்சாதி தாங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். நம்ம நாட்டில் இப்போ பொதுமக்களை சிந்திக்க விடாமல் சீரழிக்கிறது 3 விஷயம். 1 டாஸ்மார்க், 2வது மொபைல், 3வது சின்னத்திரை அப்படிங்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற டிவி. இதில் டிவியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு டிவி காலையில் ஒரு 7:30க்கு நியூஸில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் சீரியலே தான். மாமியாவை விஷம் வைக்கிறது, கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது, கருவை கலைக்கிறது, நாத்தனாவை வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, கள்ளக்காதல், இதெல்லாம் விட்டால் வேலைக்காரியாக கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படின்னு ரொம்ப நாட்டுக்கு தேவையான கருத்துள்ள கதைகளை சொல்கிற சீரியலாக போடுறாங்க. அப்புறம் இதில் இன்னொரு டிவி இருக்குது. அதில் சீரியல்லாம் கிடையாது, ஒன்லி சிந்திக்கிற அளவுக்கு நகைச்சுவை மட்டும்தான் பண்ணுவாங்க. காமெடி, சிங்கர், கூறுகட்ட குக்கர், அப்புறம் டான்ஸ் அப்படின்னு பல சுவை நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த 20 பேர் தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் வருவாங்க. ப்ரோக்ராம் பேர் தான் வேறு. அந்த 20 பேர் தான் போட்டியாளராக வருவாங்க, ஆடியன்ஸாக வருவாங்க, நடுவராக வருவாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க, சீஃப் கெஸ்ட்டாகவும் அவங்களே தான் வருவாங்க. ஒரு 10 பேரை தூக்கி ஒரு 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அங்கே நடக்கிற கன்றாவியெல்லாம் போட்டு காமிச்சு நம்மளை பார்க்க வச்சு ரொம்ப மனசு திருப்தி அடைய வைப்பாங்க. வாங்க, என்ன உடம்புக்கு? டாக்டர், இந்த தூக்கம் தான் டாக்டர். ஏன் சரியா தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்ல டாக்டர், தூக்கம் நிறைய வந்துகிட்டே இருக்கு டாக்டர். எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது. பசங்களோட கூட கொஞ்ச நேரம் விளையாட முடியல. அதை விடுங்க, எங்காலும் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா தூக்கம் வந்துடுது. இதெல்லாம் விடுங்க, பஸ்ல ஏறினா டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துடுது டாக்டர். அவ்வளவு தூக்கமா வருது. அப்படியா? சரி, என்ன போன் வச்சிருக்கீங்க? இந்த போன். சரி, நீங்க நேரா ஒரு மொபைல் கடைக்கு போங்க. ஒரு 10-15,000 போட்டு ஒரு 5Gல ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்குங்க. சரி, வாங்கிட்டு ஒரு அன்லிமிட்டட் நெட் பேக்கை போட்டுருங்க. அடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா என்னென்ன இருக்கோ எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? அதுலயும் யூடியூப்ல செல்வாக்கு ஹோசின் ஒரு மொக்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, அதையும் பாருங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு நானும் பாத்துறேன்.